அன்பான உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கி என்னத்தை பற்றி கதைக்க போகிறோம் அப்படின்றது நீங்கள் தமிழில் பார்த்துருப்பீங்க. அதாவது இதை பற்றி கதைக்கவே கூடாது, இதை பற்றி வேணாமடா அப்படின்ற மாதிரி இருந்தேன். நான் இதை பற்றி கதைக்கவே கூடாது. என்ன காரணம், என்னதுக்காக கதைக்கக்கூடாதுன்ற இருந்தேன் நான் அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால், அதாவது குடும்ப பிரச்சனையை நீ ஏன் கதைக்கிற, நீ யார் இதை பற்றி கதைக்கிறதுக்கு அப்படின்றது கொமெண்ட்ஸ் வேறு. அடுத்தது முட்டு கொடுக்கறதுக்கு, என்ன முட்டு கொடுக்கறதுக்கு நிறைய பேர் இதில் வருவினம். அந்த ஒரு காரணத்தால் தான் இதை பற்றி ஏனப்பா எனக்கு இந்த வம்பு தும்பு அப்படின்னு நான் ஒதுங்கி இருந்தேன். ஆனால் 5 நாளாக வீடியோ விடாததுக்கு காரணம் என்ன, டிப்ரெஷன். என்ன டிப்ரெஷன் அப்படின்னு சொன்னால், எனக்கு போனை தூக்கினா வீட்டில் விசராக இருக்குது, எல்லா வேலையிலும் செஞ்சு முடித்த அப்புறம் ஒரு கொஞ்ச நேரம் படுத்திருந்து ஃபோனை பார்ப்போம் அப்படின்னு சொன்னால், இந்த ஃபோனை எடுத்தாலே, இந்த சமூக வலைத்தளங்களை பார்த்தாலே, யூடியூப்பாக இருக்கலாம், ஃபேஸ்புக்காக இருக்கலாம், எல்லாத்துலேயுமே டிவோர்ஸ், ஒரே மாதிரி உடுப்போட என்னத்துக்கு போனவ, அது அப்படி இப்படி அப்படின்ற கருத்துக்கள் நிறைய வந்து கொண்டே இருக்குது. இந்த செய்திகள் மட்டும்தான் அந்த ஃபேஸ்புக்கில் இருக்கலாம், யூடியூப்பில் இருக்கலாம், எல்லா சமூக வலைத்தளங்களையும் இதை பற்றி தான் கதை. இது மட்டும்தான் இப்போ ரெண்டிங்கில் இருக்கிற விஷயம் என்ன. அப்போ அதாவது இதில் நிறைய பேர் சொல்லுவீங்கள், அதாவது குடும்ப விஷயத்தை பற்றி நீங்கள் கதைக்க தேவையில்லையே அப்படின்றது குடும்ப விஷயம் வீட்டுக்குள்ளே இருந்திருக்கணும். இது உலகத்துக்கு, அதாவது என்ன போனுக்கே வந்து கொண்டே இருக்குது அப்படின்றீங்கள, உலகமே கதைக்கிற அளவுக்கு இந்த விஷயம் அதாவது ஒரு மீன், அதாவது ஒரு மீனை நாங்கள் வீட்டுக்குள்ளே வச்சிருந்தால், அந்த மீனை வீட்டுக்குள்ளே வச்சு அந்த மீனுக்கு நாங்கள் சாப்பாடு போட்டுக்கொண்டு அந்த மீனை கவனித்து அதுக்கான ஆக்சிஜன் கொடுத்து அதுக்கான எல்லாமே கொடுத்து அந்த அழகு மீனை நாங்கள் வீட்டுக்குள்ளே வச்சு கொண்டு இருந்தோம்னு சொன்னால் யாருமே எதுவுமே கதைக்க மாட்டினோம். சரியா? அதே மீனை தூக்கி ஒரு கட்டத்தில் அந்த மீனில் ஒரு வெறுப்பு வரைக்கும் அந்த மீனை தூக்கி வெளியால் எறியக்கல, இது என்ன இப்போ அழகாக இருக்குது இந்த மீன், இதை விட இவ்வளவு ரெண்டிங்கான நல்ல வடிவான மீன்கள் எல்லாம் வந்துட்டு அப்படின்ற ரீதியில் தூக்கி அந்த மீனை வெளியால் எறியக்க அந்த மீன் இறந்து நாத்தம் அடித்தா ஊர்ச்சனம் 5-6 கதைகளை கதைச்சிட்டு தான் போகுமேனா, அதை மாதிரி தான் நானும் கதைக்க வந்திருக்கிறேன். ஏன்னா அந்த மீன் செத்து அதில் நாத்தம் வரைகளை அந்த நாத்தத்தை மூக்கை பொத்தி கொண்டு போயினோம், ஆக்கள் 58 கதை காய்ச்சி கொண்டு போயினோம். அந்த ரீதியில் தான் நானும் இதில் கதைக்க வந்திருக்கிறேன். சரியும் என்ன அப்படின்னு சொன்னால், அந்த விஷயத்தை பற்றி கதைக்கிறத விட இதில் மக்களுடைய மனநிலைமை எப்படி இருக்கிறது அப்படின்றத தான் நான் இதில் கதைக்க போகிறேன். என்ன அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால், அதாவது இதே எங்களுடைய வீட்டில் நீங்கள் அதாவது இதை பார்த்து கொண்டு இருக்கிற நீங்கள் கொஞ்சம் இப்போ உங்களோட வீட்டில் இருக்கிற ஒரு அக்கா தங்கச்சியாக இருக்கலாம், இல்லாட்டி நீங்கள் ஒரு பெண்ணாக இதை பார்த்து கொண்டிருப்பீங்கன்னு சொன்னால், நீங்கள் பெண் இல்லாட்டி ஒரு ஆண் பார்த்து கொண்டிருப்பீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பிள்ளைகள் இருக்கலாம், இல்லாட்டி உங்களுக்கு அக்கா தங்கச்சி இருக்கலாம், இல்லாட்டி உங்களுக்கு அம்மா இருக்கலாம். பெண்ணாக பார்த்து கொண்டிருப்பீங்கன்னா நீங்கள் வெட்டிங் பண்ணி இருக்கலாம், இல்லாட்டி உங்களுக்கு அக்கா தங்கச்சி இருக்கலாம், இல்லாட்டி உங்களுக்கு பிள்ளைகள் இருக்கலாம். சரியா? அப்படி இருக்கல இப்படியான ஒரு நிகழ்வில் இப்படி உங்களோட குடும்பத்துக்குள்ள நடக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்களா? இப்படி ஒரு பல வருஷ வாழ்க்கை, அதில் பிள்ளைகள் இருக்கணும், பிள்ளைகள் இருக்கணும், அந்த பிள்ளைகளுக்கு பொருட்படுத்தாமல் ஒரு பேர்த்தே இல்லை அப்படின்னு ஒரு தூக்கி எறியக்க அவருடைய வாயால் இந்த வார்த்தை தான் பேர்த் இல்லை இந்த விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்தவர். அப்போ அப்படி தூக்கி எறியக்கல, இது ஒரு முன் உதாரணமாக இதை சில பேர் எடுக்கணும். என்னென்னா சில வீடியோக்களில் நான் பார்த்துருக்குறேன். என்னென்று சொன்னால், ஒரு நபர் என்ன செய்கிறான்னு சொன்னால், இது உண்மையிலேயே ஒரு யோசிக்க வேண்டிய விஷயம்தான். என்னென்று சொன்னால், சப்போர்ட் பண்ணுறா, அது எங்களுடைய அண்ணா அப்படி செஞ்சா பிள்ளை இல்லை, அப்படி செஞ்சா பிள்ளை இல்லை, அப்படி இப்படின்னு சப்போர்ட் பண்ணுறா. அதே அவருடைய கணவர் அதை கேட்டுக்கொண்டு இருக்கிறார். அந்த கணவர் பிறகு என்ன செய்கிறாருன்னு சொன்னால், ஓ நானும் நீ வேறு மாதிரி இருப்பியோ தெரியாது, இப்படி இருப்பியோ தெரியாது அப்படின்னு நான் நினச்சேன்னா, நீ இப்படி எல்லாம் சப்போர்ட் பண்ணுற, நானும் என்னுடைய உண்மைகளை சொல்கிறேன் அப்படின்னு போட்டு அவர் நானும் இப்படி ஒன்று வச்சிருக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் அதில் சொல்கிற. அப்போ அதில் அவள் பத்திரகாளியாகி அவரை அடிக்கிறா அப்படி மாதிரி ஒரு வீடியோ ரீல்ஸ் நான் பார்த்துருக்குறேன்.
அப்படி வந்து எங்களோட வீட்டுக்குள்ள அப்படி ஒரு விஷயம் நடக்கல. நாங்கள் வந்து இப்படி வந்து ஒரு பெண்ணை குறை சொல்லி ஆனன்ட்டு சொன்னால் அப்படி செய்யலாம், ஆனன்ட்டு சொன்னால் அதாவது ஒரு பிச்சைக்காரன் கூட 2 மனைவியை வச்சிருக்கிறான், அவன் கூட ரெண்டு 3 இதை வச்சுக்கிறான், இவன் அப்படி வச்சுக்கிறான், இவன் இதை வச்சுக்கிறான், இப்படி ஒரு நல்ல ஒரு வசதி வாய்ப்போடு இருக்கிற அவர் வந்து வச்சுக்கொள்ளக்கூடாதா அப்படின்ற அது பெண்கள் மூலமாகவே இந்த வார்த்தையை கேட்கல ஒரு கவலையாக இருக்குது. அடுத்தது வந்து நான் அக்காவாக இருப்பேன், தங்கச்சியாக இருப்பேன், ஏன் நான் பொண்டாட்டியாக கூட நான் இருப்பேன் அப்படின்ட்டு ஒரு ஆள் சொல்கிறான். அதாவது பார்க்கல என்ன பெண்களே அப்படி கதைக்கணுமே அப்படின்ற ரீதியில் இருக்குது. இது வந்து ஒரு முன்னுதாரணமாக எல்லா ஆண்களுக்கும் வந்து என்னென்னு சொல்கிறது, பெண்களாக இருக்கலாம் ஆண்களாக இருக்கலாம், ஒரு முன்னுதாரணமாக இருக்குமே. ஏன்னா அவரே செய்துட்டார் அதுலேயே தப்பு இல்லைன்னு சொல்லியிருக்கணுமே, அப்போ நாங்கள் செய்தால் அது தப்பு இல்லை. ஏன்னா இப்போ ஒரு வீட்டில் நாங்கள் எடுத்து பாட்டோம்டா சொல்லுவீங்கன்னா மூத்த பிள்ளை, அதாவது முதல் பிறக்கிற பிள்ளையை பார்த்து தான் பின்னுக்கு இருக்கிற பிள்ளைகள் வந்து பழகுங்களாம். அந்த பழக்க வழக்கத்தை பார்த்து சரியா, என்ன முதல் பிறந்த பிள்ளைன்ற பழக்க வழக்கங்களை பார்த்து தான் பின்னுக்கு பிறந்த பிள்ளைகள் வந்து அந்த பழக்க வழக்கத்தை பார்த்து பழகுங்களாம். அதே மாதிரி தான் இந்த விஷயம் இருக்குது. அதாவது இதில் உண்மை இருக்குதா, அவர் தொடர்பு தானா, அதுதானா இதுதானா அப்படின்றத வந்து நாங்கள் ஆராய வேணாம். இது வந்து ஒரு குடும்ப விஷயம், என்ன உண்மையிலேயே இது ஒரு குடும்ப விஷயம், அது வந்து எங்களுக்கு தேவையில்லை. ஆனால் அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறது, முட்டு கொடுக்கறது, அது செய்தது சரிதான் அப்படின்ட்டு சொல்கிறது, ஒரே காலில் வந்ததுக்கு அவருடைய அவர் எந்த ஒரு பதிலுமே சொல்லாத ரீதியில் நாங்கள் ஒரு கதை கட்டி அது ஒரே காரில் வந்தது தான், ஆனால் வந்து அவண்ட இது வந்து கார் வந்து பழுதாக போச்சு, அதால் இதில் வந்து ஏறி வந்தது அப்படின்ற சொல்கிறது. மற்றது வந்து ஒரே உடுப்பு போட்டுக்கொண்டு வந்த அது தெரியாமல் போட்டுக்கொண்டு வந்திருக்கணும் அப்படின்ட்டு சொல்கிற ஒரு பக்கம். அப்படி நிறைய விஷயங்கள் இதில் வந்து அடுக்கடுக்காக சொல்லி கொண்டு போகினோம். என்ன முட்டு கொடுத்து கொண்டு போகினோம், எல்லா விஷயங்களையும் முட்டு கொடுத்து கொண்டு போனோம். இப்போ கூட அதாவது அவ்வளவு உயிர்கள் போவைகளை முட்டு கொடுத்தவ. அதே மாதிரி நிறைய விஷயங்களில் உங்களுக்கு தெரியும், எத்தனையோ விஷயங்களில் முட்டு கொடுத்த ஆக்கள் இப்போ கூட முட்டு கொடுத்து கொண்டு தான் இருக்கிறீங்க. ஆனால் வந்து உங்களோட வீட்டில் அப்படி ஒரு நிகழ்வு நடந்தால் உங்களுடைய ஒரு அக்காவுக்கோ உங்களுடைய மகளுக்கோ இல்லாட்டி உங்களுக்கு கூட அப்படி ஒரு நிகழ்வு நடந்தால் நீங்கள் இப்படித்தானே சப்போர்ட் பண்ணி போட்டா அது என்னுடைய கணவர் தானே, அவர் வந்து அப்படி இருக்கிறார் தானே, இந்த வேலையில் இருக்கிறார் தானே, அவருக்கு என்ன கொண்டு இருந்தால் என்ன தப்பு, எங்களுடைய அண்ணன் அப்படி இருந்தவர் தானே, இப்போ வெறும் இப்படி இருக்கட்டுமே அப்படின்ட்டு நீங்கள் நினைப்பீங்களா? இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு செலிப்ரிட்டியாக இருக்கிறார் அப்படின்ற ஒரு ரீதியில் அவர் என்ன செய்தாலுமே அது தப்பு இல்லையா? இதில் ஒரு பழமொழி இருக்குது, அந்த பழமொழியை நான் இதில் சொல்கிறேன், நான் விட்டு சொல்கிறேன், நான் உங்களுக்கு விளங்கி கொள்ளவும். குருக்கள் இதண்டினால் குற்றம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிவினோம். அதாவது இதுலேயும் அதே மாதிரி தான் இருக்குது. அவர் ஒரு செலிபிரிட்டியாக இருக்கிறபடியாக நீங்கள் வந்து அவரை வந்து ஆதரிக்கிறீங்க, அவர் உங்களுக்கு ஒரு பிடிச்ச நபராக இருக்கிறபடியாக அவர் செய்கிறது எல்லாமே தப்பில்லை அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் இதே ஒரு பெண், சாதாரண ஆணாக இருந்தால் நீங்கள் இப்படி வந்து ஆதரிக்க மாட்டீங்க தானே. ஆனால் அப்படி ஒரு நிலைமையில் நீங்கள் செலிப்ரிட்டியாக இருக்கிறார், உங்களுக்கு பிடிச்ச நபராக இருக்கிறார், நீங்கள் அவர் ஒரு உயிருக்கு மேலாக நினைச்சிருக்கிறீங்க, உங்கள் அவ்வளவுத்துக்கு அன்பு கொடுத்துருக்கிறீங்க. அதால் தான் உங்களுக்கு வந்து அதை ஒரு தப்பு செய்தாலும் அது தப்பு இல்லை அப்படின்ட்டு சொல்கிற மனநிலைமைக்கு வந்து இருக்கிறீங்க. அது வந்து என்ன அப்படின்ட்டு சொல்ல தெரியல. அதாவது எனக்கு நான் தான் பெரியாள் அப்படின்ற மாதிரி இருக்க வேணும், எங்களுக்கு பெரியாளுண்டு எங்களுக்கு மேலால் பெரியாள் அப்படின்னு ஒன்று இருக்குமென்று சொன்னால் எங்களுடைய அம்மா அப்பா, எங்களை பெற்ற தாய் தகப்பன், அதுக்கு பிறகு இருக்கிறது வந்து கடவுள். இந்த 2 பேரும் தான் எங்களுக்கு பெரியாக்கள். அதுக்கு மிஞ்சி யாருமே இல்லை. ஒரு யாராக இருக்கலாம், அதாவது ஒரு படம் நடிக்கிறவையாக இருக்கலாம், யாராக இருக்கலாம், அவைய வந்து நீங்கள் ஒரு பெரிய ஒரு ஆளாக எடுத்து பார்க்காதீங்க. என்று சொன்னால் அவள் வந்து உங்களுக்காக இதில் வந்து எதுவுமே செய்யலை, உங்களுக்காக செய்யணும்ன்றதுக்காக எதுவுமே செய்யலை, சும்மா காசு வாங்காமல் இதில் வந்து உங்களுக்காக நீங்கள் கவலையாக இருப்பீங்க, அதுக்காக அந்த போயிட்டு ஒரு படம் நடித்து கொடுப்போம் அப்படின்றதுக்காக எல்லாமே வேதண்டியில் இப்போ வந்து என்ன
காசை வாங்கிட்டு தான் அவ தங்களுடைய ஒரு என்ன அது ஒரு வேலை தொழிலாக நினைச்சு தான் அவ செய்யணும். இப்போ நீங்களும் அதே மாதிரியாகவே நினைச்சு கொள்ளுங்க. இது வந்து நாங்கள் ஒரு டைம் பாஸ் அதை பார்த்துட்டு போகிறோம். அந்த படங்களை வந்து நாங்கள் எங்களுடைய ஒரு என்ன நேரத்தை செலவழிக்கிறக்கா அதை பார்த்துட்டு போகிறோம் அப்படின்றத மட்டும் எடுங்க. அதை விட்டுட்டு தலைவன் அது இது அப்படின்றத வந்து இதண்டி அதுக்கு வந்து ஒரு தப்பு செய்தாலும் அதுக்கு வந்து மொட்டு கொடுக்குற மாதிரி நிற்கிறது எல்லாம் உண்மையிலே அப்படியான விஷயம். இதே ஒரு பெண் வந்து ஒரு ஆள் வந்து இதே உங்களுக்கு பிடிச்ச ஒரு நபராக இருந்து ஒரு செலிபிரிட்டியாக இருந்து அந்த நபருக்கு ஒரு ஆண் வந்து இதே தப்பை செஞ்சிருந்தால் நீங்கள் என்ன செஞ்சிருப்பீங்க? அவரில் தான் தப்பு, அவர் அப்படி செஞ்சிட்டார் இப்படி செஞ்சிட்டார் அது இதுன்னு சொல்லி சும்மா விட்டுருப்பீங்களா? வீடு பூந்து அடிச்சிருப்பீங்க. ஏன்னா ஏன்டா நீ இப்படி செஞ்சனியண்டு ஏனென்று சொன்னால் அவர் உங்களுக்கு பிடிச்ச நபராக இருக்கிறபடியே நீங்கள் அப்படி செஞ்சுருப்பீங்க. அதுதான் இதில் நடக்கிற விஷயம். ஒரு உங்களை மீறி நீங்கள் வந்து என்ன செய்கிறீங்கன்னு சொன்னால் ஒரு படத்தை அதை படமாக எடுத்துட்டு போகாமல் அதை வந்து நீங்கள் அதை பெருசாக்கி அதை வந்து தலைவராக்கி அதுக்கு பிறகு அதை கடவுளாக்கி அப்படியெல்லாம் நீங்கள் வாரீங்க. அப்படி எல்லாமே இல்லை. உண்மையிலேயே எங்களுக்கு முக்கியம் அப்படின்ட்டு பார்த்தோம்னு சொன்னால் முதலாவது அம்மா அப்பாவை, ரெண்டாவது கடவுள். எங்களுக்கு மேலால் இருக்கிறது அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு மேல் அப்படி அப்படின்னு தான் யோசிக்கணும். மற்றும்படி எங்களுக்கு நாங்கள் தான் பெரியாக்கள் அப்படின்ற மாதிரி நாங்கள் எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் ஒரு பிரிவினை இல்லாமல் நாங்கள் நடப்போம்னு சொன்னால் எந்த பிரச்சனையும் எல்லாமே வராது. அப்படி நாங்கள் வந்து முட்டு கொடுக்க வேண்டிய அவசியமும் இல்லை. இதான் விஷயம். இதில் வீடியோக்கள் போடாததுக்கு இதுதான் காரணம். என்னடா அப்படி உலகம் மாறிட்டுது, என்னடா அப்படி இருக்குது. ஒரு என்ன முதல் வந்து ஒரு வதந்தி மாதிரி தான் அது பரவினது. அப்படி வந்து டிவோர்ஸ் எடுக்க டிவோர்ஸ் எடுக்க போகிறா, இப்படி வந்து நடந்திருக்குது, அது இப்படி அப்படின்னு வந்து ஒரு வதந்தி மாதிரி, இது நம்பலாமா நம்பக்கூடாதா அப்படின்ற மாதிரி தான் ஒரு வதந்தி மாதிரி தான் இருந்தது. அதுக்கு பிறகு ஒண்டா காரில் போனதாக இருக்கலாம், ஒரே உடுப்போடு போனதாக இருக்கலாம். அதுக்கு பிறகும் மூட்டு குடிக்கிறீங்கள் அப்படின்னு சொன்னால் விலங்கையில் என்னத்துக்காக அவ்வளோத்துக்கு மூட்டு கொடுக்குறீங்கள் அப்படின்னு அதாவது சொல்லினா என்னத்துக்கோ விளக்கு பிடிக்கிறேன்னு சொல்லுவேணுமே அதே மாதிரி தான் கிடக்குது. இதில் விளக்கு பிடிக்கிறீங்களா அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. விடுங்க. அதாவது குடும்ப பிரச்சனைன்னு சொன்னால் குடும்பத்துக்கெல்லாம் பார்த்துக்கொள்ளட்டும். அதை விட்டுட்டு அதுக்கு சப்போர்ட் பண்ணி முட்டு கொடுக்க போயிட்டு ஏன் நீங்கள் தேவையில்லாமல் நீங்கள் அதாவது அந்த பெண்கள் அந்த அதாவது ஒரு பெண் சொல்லியிருந்தா என்னன்னு சொன்னால் என்ன முதல் சொன்ன மாதிரி தான் அண்ணனாக நான் அக்காவாக இருக்கிறேன், நான் இதாக இருக்கிறேன், நம்ம ஏன் பொண்டாட்டியாக கூட இருந்துட்டு போகிறேன். நாளைக்கு உங்களை ரோட்டில் போவேக்கல எல்லாருமே வந்து நீங்கள் ஒரு தப்பான ஆள் அப்படின்ற ரீதியில் தான் உங்களை பார்ப்பினேன். என்னென்று சொன்னால் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுறீங்க, அப்போ நீங்களும் ஒரு தப்பான ஆளாக இருப்பீங்க. இப்படியாக ஒரு வார்த்தையை சொல்கிறீங்கள, அப்போ நீங்களும் ஒரு தப்பான ஆளாகத்தான் இருப்பீங்க அப்படின்ட்டு வந்து மற்றவ வந்து உங்களை நினைப்பினேன். இதுதான் உண்மை. ஏன்னா நாங்கள் வந்து ஒழுக்கம் அப்படின்றது ஒன்று இருக்க வேணும். கணவன் மனைவிக்குள்ள புரிந்துணர்வு இருக்க வேணும், விட்டு கொடுக்குற தன்மை இருக்க வேணும், எல்லாமே சகித்து போகிற தன்மை இருக்க வேணும். அதிலே ஒன்று தான் கணவன் மனைவிக்குள்ள ஒரு பாச பிணைப்பு இருக்க வேணும், ஒரு துரோகம் செய்கிற ஒரு மனப்பாங்கு இருக்கக்கூடாது. இதே அந்த மனைவி இதே உங்களுடைய அந்த செலிபிரிட்டியோட மனைவி இதே தப்பை வேறு ஒரு நபரோட செஞ்சிருந்தால் நீங்கள் என்ன செஞ்சிருப்பீங்க? முட்டு கொடுத்துருப்பீங்களா அந்த நபருக்கு? முட்டு கொடுத்துருப்பீங்களா? இதே அந்த பெண் வந்து செஞ்சுருந்தா முட்டு கொடுத்துருப்பீங்களா? முட்டு கொடுத்துருக்க மாட்டீங்க. எங்களுடைய அண்ணாவுக்கு ஏமாத்திட்டாள், எங்களுடைய அண்ணாவை அப்படி செஞ்சிட்டாள், எங்களுடைய அண்ணாவோட வாழை கொடுத்து வைக்கலை, எங்களுடைய அண்ணாவோட அப்படி செய்ய கொடுத்து வைக்கலை, எங்களுடைய அண்ணா பாவம், எங்களுடைய அண்ணா அப்படி, எங்களுடைய அண்ணா அப்படி, அது இது ஒன்று எவ்வளவோ கதைகளை நீங்கள் சொல்லியிருப்பீங்க. அதே அந்த பெண்ணுக்கு நடக்கல மாறி கிடைக்கிறீங்க காசுக்காக, அதுக்காக இதுக்காக. ஏன் உலக அளவு இருந்தவ இப்போ என்னத்துக்காக டிவோர்ஸ் கொடுக்கணும்? அதுன்றத தண்ணியும் 3 தரம் தான் பொறுக்கும்.
அதே மாதிரி தான் நான் பொறுத்து பார்த்துருக்குறேன். இனிமேல் அது அப்படின்ற ஒரு ரீதியில் கொடுத்துருக்கலாம். இவ்வளோதான் கருத்து. அதாவது பிழை இல்லாட்டி நேரடியாகவே அதாவது நீங்கள் முட்டு கொடுக்குற அளவுக்கு அவர் முட்டு கொடுக்கல உங்களுக்கு அப்படின்றதான் இதில் கருத்து. என்ன சொன்னால் இதில் ஒரு உண்மைத்தன்மை என்னன்னு சொன்னால், நானும் ஒரு காலத்தில் அந்த நபருக்கு ஒரு ஃபேன்ஸ் அப்படி தான் இருந்தேன். நான் ஃபேன்ஸை தாண்டி என்னுடைய அண்ணாவாகத்தான் நான் நினைச்சு பார்த்தேன்னா சின்ன வயசுலேருந்து. அவருடைய படம் அப்படின்னு சொன்னால் விரும்பி பார்ப்பேன். அவருடைய படம் மட்டுமே தான் பார்ப்பேன். அப்படி ஒரு நல்ல ஒரு ஃபேன்ஸ் நானும் கூட அப்படியாக இருந்தேன். ஆனால் சில விஷயங்கள், அதாவது இலங்கைய கச்சதீவை இதண்டி கொடுக்க வேணும் அப்படின்ட்டு சொன்ன ரீதியில் அதுக்கு பிறகு இப்படியான விஷயங்கள், அதாவது உண்மையிலேயே சொல்லப்போனால் அரசியலுக்கு போன பிறகு தான் அவரை எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வெறுக்க வலிக்கிட்டது. அவருடைய கதைகள், அவருடைய நடைகள், அவர் செய்த வேலைகளால் தான் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அவருக்கு வலிக்கிட்டு இப்போ ஃபுல்லாகவே உடைஞ்சிட்டு. அதாவது சின்ன வயசில் உண்மையை சொல்ல போனால் நான் உண்மையிலேயே தலை தான். குடும்பத்தையும் அப்படி பார்க்குறார், மக்களையும் அப்படி பார்க்குறார். உண்மையிலேயே அவர் தலை தான். ஆனால் சின்ன வயசில் நான் அவருடைய படங்களை அவரை பிடிக்காமல் போயிட்டு ஏன்னா அப்படித்தானே, ஏன்னா ஒரு ஆளை பிடிக்காது. ஏன்னா அவருக்கு வேறு இதுண்டபடி அவரை பிடிக்காமல் போயிட்டு, அப்போ அவரை பிடிக்காத அவர்கிட்ட இது வந்தாலே நிப்பாட்டிடுவேன். ஆனால் இப்போ அவருடைய படங்களை தான் பார்க்குறேன். என்னென்று சொன்னால் இவர் செய்த செயல்களால் இவரை வெறுக்க வச்சுட்டுது. ஒரு பெண்ணுக்கு நடந்த ஒரு விஷயத்தையே அதை மாற்றி அவள் தான் தப்பு, அவள் அப்படி கொடுத்தது பிள்ளை அப்படின்னு எங்களுக்கு ஒரு பிடிச்ச நபர் அப்படின்றபடி அந்த பெண்ணில் குறை கூறுறது உண்மையிலேயே ஒரு தப்பான விஷயம். அப்படி நாங்கள் செய்யக்கூடாது. அதாவது நீங்கள் போய் பார்த்துனீங்களா, அவர் அப்படி தப்பு செஞ்சதை பார்த்ததா, அப்படி தப்பு செஞ்சதை பார்த்துருந்தீங்களா, இப்படி கதைக்காதீங்கோ அப்படி இப்படின்னு முட்டு கொடுக்குற நீங்கள், அவள் அப்படி செய்தவான்னு நீங்கள் பார்த்துனீங்களா, நேரில் போயிட்டு வீட்டில் போயிட்டு நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்களா, அவள் காசு வேண்டினது நீங்கள் பார்த்துனீங்களா அப்படின்றதையும் எனக்கு இதில் சொல்லிக்கொள்ளுங்க. முட்டு கொடுக்குறத முதலாவது நிப்பாடுங்க. முட்டு கொடுக்காம விட்டால் அந்த பிரச்சனை அமர்ந்துடும். அதாவது நீங்கள் சொல்கிறீங்க தானே, குடும்ப விஷயம் அவள் பார்த்துக்கொள்ளுவினம்ன்ட்டு நீங்களும் இந்த விஷயங்களை முட்டு கொடுக்காம விடுங்களேன். அதாவது அவள் தான் தப்பு, அவள் தான் காசு வாங்கினவா, அப்படி இப்படி அப்படின்றத நீங்கள் கேட்குறீங்க. இப்படி கதைக்க வந்தவைக்கு சொல்கிறீங்க, நீ எப்போ போய் பார்த்தனியா, அவர் அப்படி செஞ்சவர் பார்த்தனியா, அவர் அப்படியா இதண்டவர் பார்த்தனியா அப்படின்னு கேட்குறீங்க. அப்போ நீங்கள் காசு வாங்கினதை நீங்கள் பார்த்துனீங்களா, நேரடியாக போயிட்டு பார்த்துனீங்களா அப்படின்னு சொன்னால் அந்த ஆதாரங்களை நீங்கள் போடுங்களேன், நாங்களும் பார்த்துக்கொள்கிறோம் அப்படின்றதான் இந்த கருத்து. தயவு செய்து முட்டு கொடுக்குறத நிப்பாடுங்க. அதை ரீல்ஸாக முட்டு கொடுத்து அப்படி இப்படி அது இது அப்படின்றத போடுறத முதல் நிப்பாடி கொள்ளுங்க. உண்மையிலேயே எங்களுக்கு மெனழுத்தமாக கிடக்குது. சத்தியம் அந்த ஒரு மெனழுத்தத்தில் நான் கதைக்கிறேன். உண்மையை சொல்கிறேன், அந்த ஒரு மெனழுத்தத்தில் நான் கதைக்கிறேன். எல்லாமே இருக்குது. கொஞ்சம் நிம்மதியாக எல்லா வேலையும் முடிச்சுட்டு படுத்திருந்த பார்ப்போம்னு சொன்னால் கூட நிம்மதி இல்லாமல் கிடக்குது. சத்தியமாக சொல்கிறேன், முட்டு கொடுக்குறத கொஞ்சம் நிப்பாட்டுங்க. அப்படித்தான் நான் சொல்ல வேணும். தயவு செய்து முட்டு கொடுக்குறத நிப்பாட்டுங்க. இந்த பிரச்சனை குடும்ப விஷயம்னு சொன்னால் அதை குடும்பத்துக்குள்ளே பார்த்துக்கொள்ளட்டும். நீங்கள் அதை விடுங்களேனப்பா. அவள் செஞ்சது போல, அவள் செய்தது துரோகம், இப்படி 25-26 வருஷமாக இப்படி செய்கிறதா அப்படி செய்கிறதா, அவள் செய்தது நான் பெரிய தப்பு, அவள் கொண்டு போய் தூக்கில் போட வேணும், அது செய்யணும், இது செய்யணும், முட்டு 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 கொடுத்து நீங்கள் சாரீங்க. அதை பார்த்து நாங்கள் சாகிறோம். இல்லை நடக்கிற விஷயம். இது ஒரு ஜோக்காக சொல்லியிருந்தாலும் உண்மையிலேயே அதான் விஷயம். இதில் எத்தனையோ பேர் ஒரு குடும்ப விஷயத்தில் எத்தனையோ பேர் டிப்ரெஷன் ஆகிறோம். உலகத்திலேயே அரைவாசி பேர் இப்போ டிப்ரெஷனாக இருப்பினம். அதாவது முட்டு கொடுக்குற அரைவாசி பேர் டிப்ரெஷனில் இருப்பினம். ஏன் எங்கட அண்ணாவை அப்படி கதைக்க வேணும், ஏன் எங்கட தலைவனை அப்படி கதைக்க வேணும், ஏன் எங்கட கடவுளை அப்படி கதைக்க வேணும்னு ஒரு பக்கம். பிடிக்காத வேறு ஏன் நான் அப்படி செய்யணும், ஏன் இப்படி செய்யணும்ன்றது ஒரு பக்கம். இது விடுங்க. விட்டீங்கன்னு சொன்னால்
என்ன நடக்குது அப்படின்றத பார்த்துட்டு வேடிக்கை பார்த்து கொண்டு இருப்பேன். இவ்வளவு நான் இந்த இது முட்டு கொடுக்குறத கொஞ்சம் நிப்பாட்டுங்கோ அப்படின்றத கேட்டுக்கொள்கிறேன். எனக்கு டிப்ரெஷன் தாங்கி எல்லாமே இருக்குது. ப்ளீஸ் இந்த விஷயத்தை வந்து அப்படியே நிப்பாட்டுங்க. இதில் கமெண்ட்ஸ் பண்ணுங்க, கழுவி ஊற்றுங்க. அதிலே நான் இதில் எல்லாம் இதண்ட போகிறது இல்லை என்று சொன்னால் அவ்வளோ அதுக்கு டிப்ரெஷன் ஆகிட்டேன். நீங்கள் போடுற கமெண்ட்ஸால் நான் டிப்ரெஷன் ஆக போகிறது இல்லை. இதுலேயுமே இப்போ முட்டு கொடுத்து போடுவீங்க நிறைய பேர். நீ அதை கதைக்கிறதுக்கு யாருடி, எங்கட அண்ணா அப்படிடி, எங்கட அண்ணா அப்படிடி, அதடி இதடின்றெல்லாம் கதைப்பீங்க. கதைச்சிட்டு போங்க. எனக்கு இதில் எந்த ஒரு இதுவும் இல்லை. நான் வந்து என்னத்தான் பெரிய ஆளான்னு நினைக்கிறேன். காசை பெரிய ஆளான்னு நினைக்கல, அந்தஸ்தை பெரிய ஆளான்னு நினைக்கல. என்னை விட இந்த உலகத்தில் யாருமே பெரிய ஆள் இல்லை அப்படின்ற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். அப்படித்தான் எல்லாருமே நினைக்கணும். எங்களை நாங்களாக தான் பெரியாக்களாக நினைக்கணும். மற்றவிய பெரியாக்களை ஆக்கக்கூடாது. நாங்கள்லாம் பெரியாக்கள், எங்களுக்கு நாங்கள்லாம் பெரியாக்கள். எங்களை விட பெரியாக்கள் அப்படின்னு சொன்னால் அம்மா, கடவுள், அப்பா, அவ்வளவுந்தான். இதை விட பெரியாக்கள் எனக்கு யாருமே இல்லை. இவ்வளவு தான் என்னுடைய கருத்து. நன்றி, வணக்கம்.